அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக போகிறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு செய்தி வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இதை வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/12/2024. ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதாவது குரூப் 2 இன்ட்ரிவியூ போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, முன்னாடி இன்ட்ரிவியூ போஸ்ட்டுன்னு இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. 2 2A ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதி 2 பணிகள், அதாவது குரூப் 2 போஸ்ட்டு மொத்தம் 534 போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7987 பேர் வந்து மெயின் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2ல் இருக்கக்கூடிய மெயின் எக்ஸாம். அதுக்கப்புறம் 2Aன்னு சொல்லக்கூடிய தொகுதி 2A பணிகள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2006 போஸ்ட் இருக்குது, வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு 21,822 பேர் வந்து தேர்வாயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:10 அப்படின்ற அடிப்படையில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீலிமினரி எக்ஸாமில் மெயின் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து குரூப் 2 போஸ்ட்டில் வந்து 7,987 பேரும், குரூப் 2A போஸ்ட்டுக்கு 21,822 பேரும் தேர்வாயிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2/2/2025 அன்னைக்கு காலையில், ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தாள் 1, அதாவது பேப்பர் 1, இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. எல்லாத்துக்குமே டெஸ்கிரிப்டிவில் இவ்வளோ பேரும் எழுத போகிறீங்க. இந்த 7,987 பேரும் எழுத போகிறீங்க. இந்த 21,822 பேரும் எல்லாருமே இந்த தாள் 1 பேப்பர் 1 எழுத போகிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த தாள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. 2ஆக பிரிக்கும் போது 23/2/2025 காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி 2 பணிகள் குரூப் 2 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் அது வந்து டெஸ்கிரிப்டிவில் நடக்க போகுது. அதே மாதிரி குரூப் 2A போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 8/2/2025 அன்னைக்கு மதியம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து நடக்க போகுது. ஸோ இப்படி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா, ஸோ 2 எக்ஸாமுக்கும் இந்த தாள் 2ல் இருக்கக்கூடிய இந்த டெஸ்கிரிப்டிவ் அண்டு இந்த அப்ஜெக்டிவ் 2க்குமே எலிஜிபிளாக சில பேர் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாரும் மோஸ்ட்லி இதுலேயும் இருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அப்படின்னா சிலர் வந்து இந்த 2 எக்ஸாமும் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இதில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த லிஸ்ட்டில் மட்டும் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பாஸு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறீங்க, மெயின் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எழுத போகிறீங்கன்றதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு 38 மாவட்டத்தில், ஓகேங்களா, தேர்வு மையங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது முதல் நிலை எழுத்துத் தேர்வு 14/9/2024 அன்று 38 மாவட்ட மையங்களில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து 7,93,966 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 5,83,467 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டோட முடிவு வந்து 12/12/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 20/6/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக பார்க்கணும் அப்படின்னா 20/6/2024 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14/9/2024 அன்றைக்கி காலையில் 38 மாவட்ட மையங்களில் எக்ஸாம் நடந்துச்சு. மொத்தம் 7,93,966 பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க. அதில் 5,83,467 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட் முடிவு 12/12/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 ரிசல்ட்டு ஒரு பிடிஎஃபாகவும் 2A ரிசல்ட்டு ஒரு பிடிஎஃபாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2ல் வந்து 32 பேஜஸ் கிட்ட ரிசல்ட்டு இருந்தது. 2A வந்து கிட்டத்தட்ட 90 பேஜ் கிட்ட ரிசல்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ தாள் 1 தாள் 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. தாள் 1 வந்து எல்லாமே நம்ம வந்து எலிஜிபிள், அதாவது இந்த பிடிஎஃப் 2 பிடிஎஃப்லேயும் இருக்கிறவங்க தாள் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து எழுதணும். தாள் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து சில மெம்பரும், அப்ஜெக்டிவ் வந்து சில மெம்பரும் எழுத போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்விற்கு 150 ரூபா வந்து
அப்ளிகேஷன் ஃபீ ஓகேங்களா, தேர்விற்கான கட்டணம் 150 ரூபா. ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்திருக்கோ அவங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2A ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதற்கான வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அதையும் பார்க்காதவங்க நம்ம வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.